வணக்கம். நோவல் டிசீஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஒருத்தர் வந்து ரொம்ப அதிபுத்திசாலியாவும் இருப்பாங்க, அடிமுட்டாளாவும் இருப்பாங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒருத்தரு 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் பேரு லினஸ் பாலிங். அவர் என்ன சொல்லியிருக்காரு? விட்டமின் சி, இந்த விட்டமின் சியால கோல்டுலேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்தையும் கியூர் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதத்தான் வந்து நோபல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓ! அவர் 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. கட்டாயம் அவர் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த மாரி தான் நம்மளெல்லாம் ஏமாத்தி, ஏமாத்தி ஒரே மனுஷனால இவ்ளோ அறிவாளியாவும் இருக்க முடியும். அதே நேரத்துல இவ்ளோ முட்டாளாவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது நோபல் டிசீஸ்ன்னு பேரு. இதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இவங்க எக்ஸ்பெர்ட்டா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பெர்டீஸ்னால நம்ம எல்லா ஃபீல்ட்லயுமே எக்ஸ்பெர்ட் தான் அப்படின்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பேரு லினஸ் பாலிங். விட்டமின் சியால உலகத்துல இருக்கிற எல்லா டிசீஸையும் கியூர் பண்ண முடியும்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் ஒரு ஃபீல்ட்ல இன்டெலிஜென்ட்டா இருக்காரு அப்படின்னா, அவர் சொல்ற எல்லா விஷயமுமே கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவங்களோட எக்ஸ்பெர்டீஸ் ஒரே ஒரு ஃபீல்ட்ல தான். ஆனா இவங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனா உண்மையிலே சைக்காலஜிக்கல் தான். ஒரு விட்டமின் மாத்திரைய சாப்பிட்டுட்டு இது கியூர் ஆயிடும்னு நெனச்சோம்னா, கியூர் ஆயிடும் தான். எலுமிச்சம்பழம் ஜூஸோ, மேங்கோ புளிப்பு புளிப்பு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அத சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்லா தான் ஆயிடும்னு நெனச்சோம்னா, நல்லா ஆயிடும். புளிப்பு சக்திக்கு அவ்ளோ வீரியம் இருக்கு. பிளட் பிரஷரோ, இல்ல சுகரோ ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல கோவமா இருக்காங்களோன்னா, அவங்களுக்கு புளிப்பா ஏதாவது குடுத்துருங்க. இந்த புளிப்பு மிட்டாய் அதனாலலாம் அப்பலாம் வச்சுட்டே இருந்தாங்க. சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா இதெல்லாம் பண்ணி குடுப்பாங்க. புளிய நல்லா ஒரு குச்சி எடுத்துட்டு, வேப்பங்குச்சியோ, இல்ல கருவேப்பில குச்சியோ, அந்த கசப்பும் சேரணுன்றக்காக, அந்த குச்சியில கொஞ்சம் புளிய எடுத்து உருட்டி வச்சு, அதுல வெல்லத்தையும் தடவிட்டு, கொழுந்து மாயில எடுத்து சுத்தி குடுத்து, லாலிபாப்ன்னு சொல்லி எங்கள சாப்பிட சொல்லுவாங்க. நாங்க நல்லா சப்பி சப்பி சாப்பிடுவோம். அந்த புளிப்பு எதுக்குன்னா, நம்மளோட பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். நீங்க நெறைய புளிப்பு சாப்பிடுங்களேன். புளிப்பான ஒரு ரசத்த சாப்பிடுங்க. அன்னைக்கு பூரா டயரியா ஆகும். ஏன்னா, நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் வெளியேறிடும். பிரெக்னன்ட்டா இருக்கும்போது புளிப்பு மாங்காய ஏன் தேடுறாங்கன்னா, அம்மா தூங்கினா கூட அந்த லிவர் வந்து அம்மாவ பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த லிவர் வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னா புளிப்பு தேவை. புளிப்பு தான் எல்லா கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் தள்ளி விடும். குழந்தை உண்டாயிருக்கும்போது பெண்கள் வந்து மாங்காயும், புளிப்பும் சேர்த்துக்கிறதுக்கு காரணமே இந்த கழிவுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான். நோபல் டிசீஸ்ன்னு ஒன்னெல்லாம் உருவாக்கிட்டு, நம்மளெல்லாம் முட்டாள்களா ஆக்கி வச்சுட்டு இருக்காங்க. நம்மளே இத கண்டுபிடிச்சு, தேடி கண்டுபிடிச்சு நம்மள நாமே சரிப்படுத்திக்குவோம். இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளிய வருவோம். நன்றி.